அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஈஸி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு டுடேஸ் ப்ராப்ளம்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டேட்டட் பார்த்துட்டோம்னா 7/2/2024 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் 1 by 1 போட்டுட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு எல்சிஎம் ரிலேட்டடான ஒரு 2 ப்ராப்ளம் பாருங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் which when divided by 35, 56, 91 leaves in each case ரிமைண்டர் 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 35, 56 மற்றும் 91 வகுக்கும் போது மீதி 7 தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நாம என்ன பண்ணணும்னா என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 35, 56, 91 இந்த 3 நம்பரையும் நம்ம வகுக்கும் போது என்ன சொல்லியிருக்கிறாங்க 7 அப்படிங்கிற இதை வந்து ரிமைண்டரா கொடுக்கக்கூடிய மிகச்சிறிய எண். இங்க 4 சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப நாம என்ன பண்ணலாம்னா இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மிகச்சிறிய என்னன்னு கேட்டிருக்காங்களா எல்சிஎம் நீங்க தனித்தனியா போட்டு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த மாதிரி போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ இங்க 35 அப்படியே போட்டுக்கலாம். 2 டேபிள்ல போடுறப்ப இது மட்டும்தான் வரும். 28 டைம்ஸ் இது 91 இது அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து எகைன் 2 ஆல் டேபிள்ல போடுறப்ப இங்கேயும் 35 இது வந்து 14 ஆகும். இது 91 டிவைட் ஆகாதெல்லாம் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வரோம். 35 இது 7 டைம்ஸ் வரும். இந்த 91 அப்படியே இருக்கும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இங்க 35, 7, 91 இருக்கு. இப்போ இது எல்லாமே 7 டேபிள்ல டிவைட் ஆகும். இது 5 டைம்ஸ் வரும். இது 1 டைம். இங்க 1 டைம் வரும். பேலன்ஸ் 2 அப்ப 3 டைம்ஸ் 13 வந்துடும். இதுக்கப்புறம் இது ரெண்டுமே பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு பிரைம் நம்பர்ஸா இருக்கு. இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். அப்ப நம்மளுக்கு எல்சிஎம் அப்படிங்கிறப்ப 2 into 2 into 2 7 into 5 into 13 இங்க இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப 2 2 4 4 2 8 8 7 56 into 5 into 13 65. இப்ப 56 65 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பாருங்க. 6 30 மீதி 3 25 28 36க்கு 6 பேலன்ஸ் 3 30 33 வரும். அப்ப 0 4 இது 6 3 3640 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க ஆன்சர் ஏங்கிறத அடிச்சிடக்கூடாது. இங்கதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவோம். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வகுக்கும் போது நம்மளுக்கு இந்த 4 நம்பர்ஸ்ல இந்த 35, 56, 91 நம்ம டிவைட் பண்ணோம்னா 7ங்கிற நம்பர் மீதி வரணும். ஆனா இந்த இதுக்கு எல்லாமே நம்ம சேர்ந்து இப்ப எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 3640 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால இந்த 3640 கூட இந்த ரிமைண்டர் ஏல நம்ம கூட்டிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு 3647 மாறிடும். இப்ப இந்த நம்பரை 35 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு பேலன்ஸ் 7 கிடைக்கும். அதே மாதிரி 56 டிவைட் பண்றப்ப பேலன்ஸ் 7 கிடைக்கும். 91 டிவைட் பண்ணாலும் 7 கிடைக்கும். அப்ப இதுதான் ஆன்சர். அவசரப்பட்டு ஆன்சர் ஏன்னு போட்டக்கூடாது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 21x square y, 35x y square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மீப்போமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்க நம்மளுக்கு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸும் இருக்கு, அதுக்கப்புறம் நம்பர்ஸும் இருக்கு. ஸோ இந்த 21, 35 இந்த ரெண்டுக்கும் நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். இங்க சாய்ஸ்ல பாத்துட்டீங்கன்னா எல்லாமே 105 இருக்கு. இந்த 21க்கும் 35க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு 105 தான் கிடைக்கும். ஸோ 105 அப்படியே போட்டுடலாம். அதுக்கடுத்து எல்சிஎம்னா நம்ம இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் பவர்ஸ் எடுப்போம். இங்க எக்ஸ் ஸ்கொயர் ஹையஸ்டா இருக்கு. இங்க எக்ஸ் ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஹையஸ்ட். அடுத்ததுல பார்த்தோம்னா இங்க ஒய் ஸ்கொயர் அப்போ ஒய் ஸ்கொயர் ஹையஸ்ட். அப்போ நம்மளோட ஆன்சர் இதுதான். ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.